கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வாழைக்காவை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், சோம்பு சேர்த்துக்கோங்க. ரஃப்பாக கட் பண்ண வெங்காயம், தக்காளி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், மசாலாக்கு தேவை உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெங்காயம் தக்காளி சாஃப்டாக வேக வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, சீரகம், அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுது, ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்க வாழைக்காவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலா, வாழைக்காய் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்ல டேஸ்டியான வாழைக்காய் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப்